அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவ கிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 11/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. தேய்பிறை நவமி திதி காலை 11:12 மணி வரை. அதன்பின் தசமி திதி. சதயம் நட்சத்திரம் இரவு 9:33 மணி வரை. அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம். பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதால் நற்பலன்கள் வந்து சேரும். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். கிழக்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு தயிர் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று இனிய வார்த்தை பேசி நண்பர்கள் மற்றும் உறவினரை வசீகரிப்பீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்ற தேவையான பண வசதி துணை நிற்கும். நண்பருடன் வெளியூர் பயணம் சென்று வர சூழல் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் அளவான உற்பத்தி விற்பனை, பணவரவு கிடைக்கும். பொது இடங்களில் நடக்கிற விவகாரங்களை வேடிக்கை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. இல்லற துணை அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார். பெண்கள் கணவர் வழி சார்ந்த உறவினர்களிடம் நன்மதிப்பு பெறுவீர்கள். மாணவர்கள் அக்கறையுடன் படித்து விளையாட்டு கலைகள் போன்றவற்றிலும் தேர்ச்சி பெறுவீர்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் நண்பர்களுடன் நகைச்சுவை உணர்வுடன் பேசி மகிழ்வீர்கள். வெகுநாள் தாமதமான பணி ஒன்று அதிர்ஷ்டவசமாக நிறைவேறும். புத்திரர் கொஞ்சம் பிடிவாத குணத்துடன் நடந்து கொள்வார். உங்களின் அன்பு அவர்களை நல்லவிதமாக மாற்றம் செய்யும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். தொழில் வியாபாரம் செழித்து லாப விகிதம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு சலுகை, பயன், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். பெண்கள் கணவர் வழி சார்ந்த உறவினர்களிடம் நன்மதிப்பு பெறுவீர்கள். மாணவர்கள் கூடுதல் அக்கறையுடன் படித்து பாராட்டு பரிசு பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் எதிர்ப்பாளரின் அவதூறு பேச்சுக்களை பொருட்படுத்தாமல் சொந்த பணிகளில் கவனம் கொள்வது நல்லது. புத்திரரின் படிப்பு சிறக்க ஊக்கம் தந்து உரிய வழிமுறையும் உருவாக்குவீர்கள். தம்பி தங்கையின் மன கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய தகுந்த உதவி புரிவீர்கள். சுக சௌகரிய வாழ்க்கை முறையை அனுபவிக்க பணவரவுகள் துணையாக இருக்கும். இல்லற துணையின் கருத்துக்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பது அவசியமாகும். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பணியாளர்கள் உடல் நல ஆரோக்கியத்தை கவனமுடன் பாதுகாக்க வேண்டும். மாணவர்கள் வெளி வட்டார பழக்கம் குறைப்பதால் படிப்பில் நல்ல தரத்தேர்ச்சி உருவாகும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்வியல் நடைமுறையின் சிறப்பை உணர்ந்து பார்ப்பீர்கள். உங்கள் பண பரிவர்த்தனை நடவடிக்கையில் சில மாற்றம் பின்பற்றுவீர்கள். இளைய சகோதர வகையில் மங்கள நிகழ்ச்சி நடத்த அனுகூலம் உருவாகும். வீடு வாகனத்தில் கிடைக்கிற பயன்பாட்டு வசதி திருப்திகரமாக இருக்கும். உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு வரும். தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற பணவரவு என்ற நிலை இருக்கும். பெண்கள் கணவரின் அன்பு பாசம் கிடைத்து சந்தோஷ வாழ்வு நடத்துவர். மாணவர்கள் படிப்பில் உருவாகிற சந்தேகங்களை தயக்கமின்றி ஆசிரியரிடம் கேட்டு உரிய நன்மை பெறுவீர்கள். இன்று சந்திராஷ்டம கிரகநிலை உள்ளதால் வாகன போக்குவரத்தில் மிதவேகமும் பாதுகாப்பு நடைமுறையும் தவறாமல் பின்பற்ற வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் இருந்த தாழ்வு எண்ணங்களை விலக்குவீர்கள். உயர்வை நோக்கி பயணிப்பீர்கள்.
எதிர்வரும் சூழல்கள் சாதகமாக அமைந்து உதவும். வீடு வாகனத்தில் நம்பகத்தன்மை குறைவானவர்க்கு இடம் தர வேண்டாம். குலதெய்வத்தின் அருள்பலம் தொழில் வளர்ச்சி பெற துணை நின்று காக்கும். அலைச்சல் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லற துணையின் அன்பு பாசம் கிடைத்து மனம் மகிழ்வீர்கள். தொழிலில் உற்பத்தி விற்பனை அதிகரித்து சேமிக்கும் அளவில் பணவரவு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டும் சலுகையும் உண்டு. மாணவர்கள் லட்சியத்துடன் படித்து நல்ல தரத்தேர்ச்சி பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று குடும்ப உறுப்பினர்களின் கவனக்குறைவான செயல்களை சரி செய்து நல்வழி நடத்துவீர்கள். வீட்டு தேவைகளை நிறைவேற்ற போதுமான பண வசதி துணை நிற்கும். சமூகத்தில் உயர் குண நலன் மிக்க நல்லவர்களின் அன்பு ஆசி கிடைக்க பெறுவீர்கள். வீடு தொடர்பான பராமரிப்பு பணி திருப்திகரமான அளவில் நிறைவேறும். புத்திரர் நற்செயல் பின்பற்றி குடும்பத்திற்கு பெருமை சேர்த்திடுவார். எதிரியின் தொல்லை அணுகாத நல்ல சூழல் இருக்கும். இல்லற துணை உங்களின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் தருவார். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை அதிகரித்து உபரி பணவரவு கிடைக்கும். பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து சக மாணவர்களுக்கும் தேவையான உதவியை வழங்குவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மனதில் உருவாகும் குழப்பமான எண்ணங்களை உங்கள் நலம் விரும்புபவர் ஆலோசனைப்படி சரி செய்வீர்கள். வீடு வாகனத்தில் பெறுகின்ற வசதி சீராக இருக்கும். புத்திரரின் விருப்பங்களையும் பண வசதிக்கு ஏற்ப நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அரசு தொடர்பான அனுகூலம் ஓரளவு கிடைக்கும். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்பதால் உடல் ஆரோக்கியம் பலம் பெறும். இல்லற துணை எல்லா வகையிலும் தேவையான உதவியை உங்களுக்கு வழங்குவார். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் நல்ல அன்பும் சீரான பணவசதியும் கிடைக்கும். மாணவர்கள் ஆர்வமுடன் படிப்பதால் மட்டுமே தரத்தேர்ச்சி சீராக அமைந்திடும். பாதுகாப்பு குறைவான இடங்களில் செல்ல வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மனதில் உள்ள கவலைகளை விலக்கி பணிகளில் புத்துணர்வுடன் ஈடுபடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உதவிகரமாக நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் இஷ்ட தெய்வ அருள் பலத்தினால் விலகும். புத்திரரின் உடல்நல ஆரோக்கியம் பலம் பெறும். நிர்பந்த பணக்கடனில் ஒரு பகுதியை செலுத்துவீர்கள். நண்பரிடம் முன்னர் கேட்ட உதவி எதிர்பாராத வகையில் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நிர்வாகத்திடம் பெற வேண்டிய சலுகை பயன் வந்து சேரும். பெண்களுக்கு தாய் வீட்டு உறவினர்களின் கூடுதல் அன்பும் பாசமும் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் ஞாபகத்திறன் வளர்ந்து நல்ல தேர்ச்சி விகிதம் பெறுவீர்கள். பெற்றோரிடம் விரும்பி கேட்ட பொருள் என்று வாங்குவதற்கான அனுகூலம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் சுய தகுதி திறமையை பயன்படுத்த புதிய வாய்ப்புகள் வரும். அக்கம் பக்கத்தவரிடம் நல்ல அன்பு பாராட்டி குடும்ப நன்மைக்கு பலம் சேர்ப்பீர்கள். இளைய சகோதரர் உதவிகரமாக நடந்து கொள்வார். வாகனத்தில் உள்ள அனுகூல குறைவை சகிப்பு தன்மையுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். புத்திரரின் உடல்நல ஆரோக்கியத்தில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். ஊட்டம் தரும் உணவுகள் அவர்களுக்கு உண்ண தருவது நல்லது. எதிரியின் தொல்லை குறைந்தாலும் பணக்கடன் தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் சிறு குழப்பமும் உடலில் சோர்வும் ஏற்படலாம். உங்கள் நலம் விரும்புபவரின் ஆசியும் ஆலோசனையும் கிடைத்து முன்னேற்ற வழியில் நடை போடுவீர்கள். வீடு வாகனத்தில் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு இடம் தர வேண்டாம். புத்திரரின் மனதில் ஆன்மீக நம்பிக்கை வளரும். படிப்பில் முன்னேற்றம் காண்பர். உங்களுக்கு மறைமுகமாக எதிர்ப்பு செய்கிறவரை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே,
இன்று உங்களின் பூர்வ புண்ணிய நற்பலன்களும் தெய்வ வழிபாடும் துணை நின்று வாழ்வில் முன்னேற்றம் பெற நல்வழி உருவாக்கும். தொழில் வளர்ச்சி பெற புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். வீடு வாகனத்தில் சில பராமரிப்பு பணச்செலவு ஏற்படும். எதிர் மனப்பான்மையுடன் உங்களுடன் பேசிய ஒருவர் தன் குறை உணர்ந்து நல்ல அன்பு பாராட்டுவார். வெளியூர் பயணம் பயன் அறிந்து மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை சீராக இருக்கும். மீன ராசி அன்பர்களே, இன்று எதிர்வரும் சூழல்களின் முக்கியத்துவம் உணர்ந்து செயல்படுவீர்கள். வாழ்வு சிறப்பாக அமைய புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். இஷ்ட தெய்வ நல்லருள் துணை நின்று உதவும். குடும்ப தேவைகளை பெருமளவில் நிறைவேற்ற தொழில் வியாபாரம் செழித்து ஆதாய பணவரவு கிடைக்கும். இயன்ற அளவில் அறப்பணிகள் செய்து மனம் மகிழ்வீர்கள். வெளியூர் பயணம் நல்ல விதமாக அமைந்து இனிய அனுபவங்களை பெற்றுத்தரும். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.